ஓம் மகா மாரியம்மனே போற்றி போற்றி. இன்றைய உரையில் நாம் 2 ஆலயங்களை பார்க்க இருக்கின்றோம். அதாவது 2 மாரியம்மனை பார்க்க இருக்கின்றோம். முதலாவதாக ஆரணி பெரிய பாளையத்தம்மன் பற்றி பார்ப்போம். இரண்டாவதாக சிதம்பரத்தில் இருக்கும் கீழத்தெரு மாரியம்மனை பார்ப்போம். முதலில் ஆரணி பெரிய பாளையத்தம்மனை முதலில் பார்ப்போம். ஆத்தாளே எங்கள் அபிராம வல்லியை என்று அபிராமி பட்டர் கூறியது போல அகில உலகத்தாய் ஊருக்கு ஆத்தாளாக இருப்பதில் என்ன வியப்பு இருக்கின்றது? பெரியபாளையம் என்னும் ஊரை தெரியாதவர்கள் சென்னையிலோ அதன் சுற்றுப்புறத்திலோ இருக்கவே முடியாது. மகமாயி தாயே, பெரியபாளையத்தாலே வேப்பிலை ஆடை அணிந்து வலம் வருகின்றேன், பொங்கல் இடுகின்றேன், இளநீர் கண் திறக்கின்றேன் என்று பலவிதமாக பிரார்த்தனைகள் செய்யும் ஸ்தலம் இது. எது பொய்த்தாலும் பெரியபாளையத்தால் அருள் பொய்க்காது என்பார்கள். சென்னையிலிருந்து கொல்கத்தா செல்லும் நெடுஞ்சாலையில் 40 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்றது இந்த திருத்தலம். திருத்தலனாகி பெரியபாளையத்தால் என்றே அழைக்கப்படுகின்றார். வேப்பிலை ஆடை அணிந்து பிரார்த்தனை செய்தல் இங்கு மிகவும் விசேஷம். உடலில் ஏற்படும் அனைத்து நோய்களும் இவள் மருந்தாக இருந்து குணப்படுத்துகின்றார். சென்னை திருவள்ளூர் மாவட்ட மீனவர்களுக்கு குலதெய்வம் இவள். ஆரணி ஆற்றங்கரையில் சிறிய அளவில் இருந்த இந்த கோவில் இப்போது மிகப்பெரியதாக உருமாறி இருக்கின்றது. இவளது கருணை முகம் அனைவரையும் பரவசத்துக்கு உள்ளாக்குகின்றது. சுயம்புவான அம்மன் வெள்ளி கவசத்தோடு கீழே காட்சியளிக்க, கைகளில் சங்கு சக்கரம் வாள் அமுத கலசம் ஏந்தி நாகக்குடையோடு சுதை உருவாக கம்பீரமாக காட்சியளிக்கின்றார். பகவானையே காப்பாற்ற பிறந்தவள் இவள். கைகளில் சங்கு சக்கரத்துடன் இந்த அம்மன் தோன்றும் காட்சியே இவள் பகவான் கிருஷ்ணரோடு பிறந்த மாயாதேவி என்பதை உணர்த்துகின்றது. கம்சன் கண்ணன் கதை, அதில்தான் இந்த பவானியின் அவதார கதையும். தன் தங்கை தேவகியின் வயிற்றில் பிறக்கும் குழந்தையால் தனக்கு அழிவு என்று தேவகியையும் அவளுடைய கணவர் வசுதேவரையும் சிறையில் அடைத்து அவர்களுக்கு பிறந்த 7 குழந்தைகளையும் கொண்டான் கம்சன். 8வது குழந்தையாக பிறந்தவர் பகவான் கிருஷ்ணர். அவர் பிறந்தவுடன் தன்னை ஆயர்பாடியில் இருக்கும் நந்தகோபன் யசோதை தம்பதியின் வீட்டில் விட்டுவிட்டு அங்கே பிறந்திருக்கும் மாயாதேவியை இங்கு கொண்டு வந்து விடும்படி தந்தையிடம் பணித்தார். பகவானுக்கு மாற்றாக சிறை வந்தால் மாயாதேவி. கம்சன் அவளை அழிக்க முற்பட்ட போது அவன் மார்பில் எட்டி உதைத்து வானில் எழும்பியவள் அவள். அவனை எச்சரித்து நேராக ஆயுதபாணியாளாக ஆரணி ஆற்றங்கரையில் அமர்ந்தாள். பவானி என்னும் திருநாமமும் பெற்றாள் என்கின்றது தல வரலாறு. அன்னையிடம் மனதார வேண்டினால் கிடைக்காத வரம் ஒன்று உண்டா? தாலி பாக்கியம் அருள்வதில் அவளுக்கு நிகர் அவளேதான். ஒரு மீனவனின் மனைவிக்கு அம்பிகை அருளால் தாலி பாக்கியம் நிலைத்தது. இங்கு வரும் பக்தர்கள் தாலி பாக்கியம் கிட்டியவர்கள் அன்னைக்கு தாலி காணிக்கை செலுத்துகின்றார்கள். பல மருத்துவர்களிடம் காண்பித்தும் குணமாகாத நோய்க்கு இவளது வேப்பிலை ஆடையே மருந்தாகிறது. குணமானவர் எண்ணிக்கை சொல்லடங்காது. இறை சக்திக்கு மிஞ்சி ஏதேனும் உண்டா? வேப்பிலை ஆடைக்கு மிஞ்சிய மருத்துவம் தான் உண்டா? செவ்வாடை மஞ்சள் ஆடை என உடுத்தி அம்பிகையை தரிசிக்க வரும் பெண்கள் பொங்கல் வைப்பது, அடித்தண்டம் உருட்டுவது, மொட்டை அடித்தல், அங்க பிரதட்சணம் போன்றவற்றை செய்கின்றார்கள். தங்களது வியாதி குணமானவுடன் வேப்பிலை ஆடை அணிந்து அம்பிகையை வலம் வந்து வணங்குகின்றார்கள். பெரியபாளையத்தால் அருளுக்கு நிகர் அவளே. அடுத்ததாக சிதம்பரத்தில் இருக்கும் கீழத்தெரு மாரியம்மனை பார்த்து விடலாம். தில்லையம்பதியின் 4 எல்லைகளிலும் குடியிருந்து சோழ தேசத்தை மட்டுமில்லாமல் மொத்த உலகையும் காக்கின்றால் இந்த சக்தி தேவியர். எதிரிகளின் தாக்குதல் சோழ தேசத்துக்குள் வராமல் தில்லையம்பதியின் 4 திசைகளிலும் சக்தி தேவியரை பிரதிஷ்டை செய்தார்கள். சோழ தேசத்தின் மிக முக்கியமான பகுதி தில்லையம்பதி. வீராணம் ஏரியின் ஒரு பக்கமும்
பூம்புகார் மற்றும் நாகப்பட்டினம் கடற்கரை வழியாகவும் எதிரிகளின் தாக்குதல் ஏற்படக்கூடும் என கருதி தில்லையம்பதிக்கு அதிக பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டது. குதிரை வீரர்களும் யானைப்படையினரும் அம்புறுவதில் சூரர்கள் என திகழ்ந்தவர்களும் சோழ நாட்டின் எல்லையை கூட மிதிக்காமல் காத்திருந்தார்கள். எனவே இந்த மக்களின் பிரார்த்தனை எவ்வாறு இருந்தது தெரியுமா? இந்த ஊருக்குள் இருந்து காவல் காக்கின்ற வீரர்களுக்கு பார்வை கூர்மை கொடுத்து, கைகளும் கால்களும் அவர்களுக்கு தெம்பை கொடுத்து, தோள்களுக்கு வலு கொடுத்து, உடல் சோர்வு ஏற்படாமல் சாப்பிடும் உணவெல்லாம் சத்தானதாக மாற வேண்டிக் கொண்டார்கள் மக்கள். தில்லையம்பதியின் வடக்கே தில்லை காளியம்மன் தெற்காக காட்சியளித்து, ஸ்ரீ வெள்ளந்தாங்கியம்மன் அதற்கு பக்தர்களுக்கு அருட்கடாட்சம் கொடுத்தார். மேற்கில் ஸ்ரீ எல்லையம்மன், கிழக்கில் ஸ்ரீ மாரியம்மன் ஆகிய தேவிகள் அருள் பாலிக்கின்றார்கள். சிதம்பரம் தீட்சிதர் குடும்பத்தினரின் இஷ்ட தெய்வம் கீழத்திருக்கோவில் கொண்டிருக்கும் ஸ்ரீ கீழத்திரு மாரியம்மன். இந்த அம்பிகை கோவில் கொண்டிருக்கும் ஸ்தலம் சிவசக்தி ஸ்தலமாக போற்றப்படுகின்றது. அம்மன் சன்னதிக்கு முன்னே நந்தி அமைந்திருக்கின்றதே இங்கு வெகு சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கின்றது. இங்கு பேச்சியம்மன், காத்தவராயன், ஆரியமாலா, சின்னான், உகந்தழகி ஆகியோர் பரிவார மூர்த்தங்களாக காட்சியளிக்கின்றார்கள். நோய் தீர்ப்பதில் இவளுக்கு மிஞ்சிய தெய்வம்தான் உண்டோ? அம்மா என்று அடைக்கலம் புகுந்தால் தன் குழந்தைகளை அவள் காப்பாற்றாமல் இருப்பாளா? அழகு குத்துதல், பால்குடம் எடுத்தல், பாடை கட்டி பிரார்த்தனை செய்தல், பொங்கலிடுதல் என பக்தர்களின் வேண்டுதல் பட்டியல் நீண்டு கொண்டே போகின்றது. தேவியின் திருமேனிகளை பூக்களால் அலங்கரித்து ஊர் மக்கள் பொங்கல் படையலிடுகின்றார்கள். கருவறையில் கிழக்கு பார்த்தபடி அமர்ந்த வலது கைகளில் கத்தி, உடுக்கை மற்றும் பாம்பு, இடது கைகளில் சூலம், மண்டை ஓடு ஆகியவற்றினை ஏந்தி திருப்பாதத்தின் கீழே அரக்கனின் தலையை மிதித்தபடி அருள் ஒளிப்பார்வையை வீசிக்கொண்டு அழகாக காட்சியளிக்கின்றாள் இந்த அம்பிகை. கர்ண தெய்வமாம் இவள் நம் எல்லோரையும் காத்தருள வேண்டும். நேரம் கிடைக்கும் போது இந்த இரு ஆலயங்களுக்கும் நீங்கள் சென்று தரிசித்து இந்த இரு மாரியம்மனின் அருளையும் பெற வேண்டி இந்த உரையை இத்தோடு முடிக்கின்றேன். நாளை மயிலாப்பூர் நாகத்தம்மன் மற்றும் மந்தவெளியில் இருக்கும் தண்டுமாரியம்மன் ஆலயங்களை பார்ப்போம். இன்று விரிந்து நாளை சந்திப்போமா? ஓம் ஹா மாரியம்மனே போற்றி போற்றி.